எஃப்டி ப்ராடக்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எஃப்டி ப்ராடக்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்டி ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் எஃப்டி ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃப்டி ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எஃப்டி ப்ராடக்டோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. கோட் டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் டென்யூர் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப்பில் டேஸாக மந்த்ஸாக இயர்ஸான்னு டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டென்யூர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ரெனிவல் டேஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி டைப் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டேஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி டைப் பண்ணிக்கோங்க. 3 செக் பாக்ஸ் இருக்கும் கீழே. இஸ் பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் அலவுட், இஸ் காம்பவுண்டிங் அலவுட், லோன் ஆன் டெபாசிட் அலவுட். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோர்க்ளோஷர் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரிமார்க்ஸ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப்டி ப்ராடக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இங்கே ஷோ ஆகும். நம்ம போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ப்ளஸ் நம்ம எஃப்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இனிமேல்.